லார்ட். என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியனும் அவரே, துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்த ஆறுதலை அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். Hallelujah. Jesus looked at them and said, with man this is impossible, but with God all things are possible. Hallelujah. இங்கே ஒரு பிக்சர் உங்களுக்கு போடுவாங்க. ஒரு பிள்ளை வந்து ஒரு பொருளை உடைச்சிட்டு அவர் வந்து காட் கிட்ட சொல்கிற மாதிரி ஐ கேன் டூ இட் அப்படின்ட்டு. பட் காட் அவர் கையை பிடிச்சிட்டு யாவே கேன் டூ இட் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உங்களால் முடியும்ன்ட்டு நிறைய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்களே, என்னால் முடியும், என்னால் செஞ்சிட முடியும், எனக்கு திராணி இருக்குது, எனக்கு பலன் இருக்குது அப்படின்னு நீங்கள் செய்கிறீங்க தெரியுமா? நம்ம கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வசனத்தில் சொன்னது போல் ஆண்டவர் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமும் வாய்க்கும். ஹல்லேலூயா. உங்களோட ஒர்க் ஆஃப் ஹேண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் காடோட ஒர்க், அவரோட ஒர்க்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும், வண்டர்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ கேன் டூ இட், டோன்ட் டூ இட், ஆஸ்க் டு காட். உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் செய்யாதீங்க, ஆண்டவரை கேளுங்க. யாவே கேன் டூ இட், காட் கேன் டூ இட். நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு நினச்சது, யாவே கேன் டூ இட். இஃப் யூ கேன் டூ இட் ஆர் யூ கான் டூ இட், ஐ நெவர் மைண்ட், பட் ஐ வாண்ட் டு டெல் யூ டுடே, யாவே கேன் டூ இட். உங்களால் செய்ய முடியுமோ இல்லை உங்களால் செய்ய முடியாதோ அதை பற்றி எனக்கு தேவையில்லை. ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? யாவே கேன் டூ இட். த காட் who created heaven and earth with his words can speak blessing words in your life. அந்த ஆண்டவர் யார் வந்து வானத்தையும் பூமியும் வார்த்தையால் சிருஷ்டித்தாரோ அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாத வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பலவீன நேரத்தில் உங்களுக்கு பலனாக இருக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு டாக்டராக இருக்க அவர் வல்லவராக இருக்கார். உங்களுக்கு அட்வைசராக இருக்க வல்லவராக இருக்கார். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு பேட் செஷன்ஸ் எடுக்கிறாங்களே. பட் ஐம் ஹியர் டு டெல் யூ, காட் இஸ் தேர் ஃபார் யூ ஹூ டேக்ஸ் அவுட் த டிப்ரெஷன். ஆண்டவர் உங்களோட இருந்து உங்களை டிப்ரெஷன்ஸை எடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களோட இருந்து நீங்கள் உடைத்த காரியம் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்கும், ஐ மிஸ்ட் இட் அப் பேட்லி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் ரொம்ப மோசமாக இந்த விஷயத்தை நான் வந்து ரொம்ப உடைச்சிட்டேன், இல்லை இந்த விஷயத்தை என்னால் சரி பண்ணவே முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா? யாவே கேன் டூ இட். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை வந்து இல்லை இந்த வேலையில் என்னால் ப்ராஸ்பர் ஆக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கையின் பிரயாசத்தை நீங்கள் பார்க்காதீங்க, தேவனின் கையின் பிரயாசத்தை பாருங்கள். அவர் உங்களுக்காக முடிக்க வல்லவராக இருக்கார். யாவே கேன் டூ இட். உங்கள் மைண்டில் வந்து இல்லை இந்த ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷன்லேருந்து என்னால் வெளியவே வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது மாதிரி யோசிக்காதீங்க. யாவே கேன் டூ இட். பிகாஸ் ஆஸ் த வேர்ட் சேஸ் இன் Matthew chapter 19:26, with man is impossible, but with God all things are possible. Yahweh can do it. Whatever trouble you go through, whatever பிரச்சனை நீங்கள் போயிட்டு இருக்கீங்களோ, எந்த கவலைகள் நீங்கள் போயிட்டு இருக்கீங்களோ, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறவராக இருக்கிறார். யாவே கேன் டூ இட். எல்லாவற்றையும் மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கஷ்ட காலத்தில் போறீங்கன்னா அது குறித்து இன்னும் கவலைப்பட்டு இருக்காதீங்க. ஒரே நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னால் முடிந்தது இது மாத்திரம் தான் ஆண்டவரே, இதுக்கு மேலே ஐ கான்ட் டேக் இட் ஆண்டவரே. எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஸ்டாண்ட் ஸ்டில் and see the work of God அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். அண்ட் வசனமும் இருக்குல்ல, யூ ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see the salvation of God அப்படின்ட்டு வசனங்கள் இருக்குல்ல. அதே போல் அமைதியாக இருந்து, உங்களால் முடிஞ்சாலும் உங்களால் முடியலனாலும் அமைதியாக இருந்து யாவே பண்ணுற செயலை மட்டும் நீங்கள் பாருங்கள். யாவே நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். எல்லா காரியத்தையும் நம்மளுக்காக செய்து தருகிறவராக இருக்கிறார். எல்லா காரியமும் நம்மளுக்கு சிலுவையில் நம்மளுக்கு ரட்சிப்பை தந்து நம்ம பலப்படுத்தின தேவன் யாவே. அவர் இந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன கஷ்டத்துக்குள்ளே போகிறீங்களோ அதில் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Remember, if you can do it or if you can't do it, remember Yahweh can do it. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில்லை, கர்த்தர் ஜெயித்து வைத்திருக்கார். ஹலோ, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் எங்கிட்டு இருக்கீங்களா? இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களுக்கு ஏற்ற
படிப்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிரைஸ் பீ டு காட்.